இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 9-17 முடிய. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அன்பானவர்களே, நம்ம ஒரு மனுஷனுக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னா அவன் விருப்பத்தின்படி நடக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறோம்னா அவனை நம்ம இஷ்டத்துக்கு வளைய வைக்கிறோம் அப்படின்னா அவனை நம்ம உண்மையிலேயே அன்பு செய்யலை. ஒரு அம்மா அப்பாவுக்கு பயந்த பிள்ளை அப்படின்னா அந்த அம்மா அப்பாவுடைய விருப்பத்தின்படி நடக்கிற மகன் மகள் என்று அர்த்தம். அதை போல இயேசுவுக்கு நாம் மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் என்றால், இயேசுவுக்கு உகந்த பிள்ளையாக சீடனாக சீடத்தியாக வாழ வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது அவரை பின்பற்ற வேண்டியது. அவர் என்ன செய்கிறார்? தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து தந்தையை அன்பு செய்கிறார். அதுபோல நாம் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்தால்தான் அவரை அன்பு செய்கிறோம் என்ற பொருள். அவரை அன்பு செய்தால்தான் அவர் மகிழ்ச்சி உறுகிறார். அவர் மகிழ்ச்சி உற்றால் அந்த மகிழ்ச்சி நம்மிலே என்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவர் இயேசுவே குறிப்பிடுகிறார், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. அவர் கட்டளையை பாருங்க. அவர் கட்டளை என்ன? அயலானை அன்பு செய். அயலானை அன்பு செய். மற்றவனை பகைக்காத, மற்றவனுக்கு உதவியாயிரு, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, அனைத்திலும் உம்மையே நாங்கள் வழிபட்டு அனைத்திலும் உண்மையாய் உமக்கு நாங்கள் வாழ்ந்து உம்மை பெருமைப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தி வாழ அயலார்களில் உம்மை கண்டு நாங்கள் வாழும்படியான உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ள செய்தருளும், அனுபவிக்க செய்தருளும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.